அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 5 o'clock தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் வெதரும் நல்லா இருக்கு, வெயிலும் அடிக்குது. சமோசா கூட சூடா டீ போட்டு குடிச்சிட்டு என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஷூ அறந்துருச்சு. ஷூ போய் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி போட்டுக்கலாம்னு மாவுல உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். இட்லிக்கு குயிக்கா ஈஸியா ஒரு எம்டி குருமா செய்யலாம்னு அதுக்கு நான் 12 முந்திரி கசகசா ரெண்டுமே தனித்தனியா தண்ணியில ஊற வச்சிருக்கேன். 3 வெங்காயம் நீளமா மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பத்து தேங்காய் மிக்ஸி ஜார்ல போட்டு தக்காளி கட் பண்ணது தேங்காய் கூட போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச முந்திரி, 2 பட்டை, 2 லவங்கம், 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சுக்குங்க. இப்போ ஊற வச்ச கசகசாவையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, 2 லவங்கம் போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் முந்திரி பேஸ்டையும் சேர்த்துட்டு ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதுவும் போட்டுக்குங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா கொத்தமல்லி சேர்த்து குக்கர் மூடி 2 இல்லைன்னா 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் பை சைடா இட்லியும் போட்டுட்டேன். மோஸ்ட்லி வீட்டுல பாத்தீங்கன்னா இட்லி செய்ய மாட்டேன். அப்படியே செஞ்சாலும் நானும் இவர் மட்டும் தான் சாப்பிடுவோம். மாவு இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அன்னைக்கு தோசை தான். ஆனா இன்னைக்கு எம்டி குருமாக்கு இட்லி நல்லா இருக்கும், அதனால இட்லியே சாப்பிட சொல்லிட்டேன். இந்த குருமா வச்சா 1-2 இட்லி சாப்பிடுற இடத்துல 4-5 இட்லி கூட ஈஸியா உள்ள போகும். சோ ட்ரை பண்ணி பாருங்க.